நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர் வாய்ஸ் சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 55 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் அவர்கள் IAS IPS மாநாடு முக்கியமான ஆபீசர்ஸ், முக்கியமான 2 டிபார்ட்மெண்ட் ஒரே மாநாடா நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறோம். எனக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 55 ஆண்டுகள் முன்பு அண்ணாதுரை அவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு பிளான் போட்டு அது மாநாடுல சிறிய லெவல்ல ஒரு கூடுதல் மாதிரி பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி ஒரு கூடுதல் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஜெயலலிதா பீரியட்ல ஒரே ஒரு தடவை அது பிளான் போட்டாங்க. பிளான் போட்டு 25 மினிட்ஸ் மட்டும் உட்காந்து போனதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பெரிய லெவல் மாநாடுல சிறிய லெவல்ல ஒரு மீட்டிங் தான் அவங்க போட்டதை பார்க்கும். ஸோ விஜய் அவர்கள் இந்த கடந்த 2 நாட்களா செஞ்சக்கூடிய விஷயங்களை பத்தி அந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இதன் ரீதியா மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ராங்கா இதெல்லாம் பதிவு பண்ண கடவுப்பட்டிருக்கேன். ஏனென்றால் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க அதிரடி உடனடி நடவடிக்கை. நம்ம இந்த விஷயத்தை பத்தி டைம் அண்ட் அகைன் பேசிட்டு வந்திருப்போம். நம்மளோட ஊடகங்களையும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ரீசன்ட் டேஸா கடந்த 2025 டிசம்பர் மாசத்துல இன்னைக்கு ஜூலை மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம், மூல காரணம் எல்லாம் சொல்லப்படுது கஞ்சாவும் மதுவும் சொன்னாலும் இருந்தாலுமே கூட இது தவிர்த்தும் கூட நிறைய ரீசன்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்த அதிரடி உடனடி நடவடிக்கை எடுக்கணுன்ற விஷயத்த பறைசாற்றிருக்கார் திரு விஜய் அவர்கள். அடுத்தபடியா கட்சிக்காரர்கள் என முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுமக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் விஜய். ஏனென்றால் இன்று வரை பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இது போல மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என் கட்சிக்காரனா கூட பரவாயில்ல, நீங்க தயவுசெய்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க பண்ண அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் பிசிக்கலா போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஎஸ்ஆர் கூட ஒரு கவுன்சிலர், அந்த ஏரியா கவுன்சிலர் தெரியாம ஃபைல் பண்ண முடியாது. திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில ஓரளவுக்கு கவுன்சிலர் சரி பரவாயில்ல ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லுவான், எம்எல்ஏ கூட ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். ஆனா திமுக ஆட்சியில அவ்வளோ சீக்கிரம் ஒரு சிஎஸ்ஆர் இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது சாத்தியமே கிடையாது. எக்ஸாக்டா 2024 இருந்து 24 ஜனவரி மாசத்துல 2025 26 பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா கூட அந்த எஃப்ஐஆர் ஃபைலிங்க்கு பர்மிஷன் ஏசில இருந்து டிசி வரைக்கும் போச்சு. இது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ஒரு 10-15 கேஸ் பிசிக்கலா கூட்டு போய் காமிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நாயா பேய அலையிறாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைலிங்க்கு. சிஎஸ்ஆர்ல இருந்து எஃப்ஐஆர் ஃபைலிங் டைம் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் அவ்வளோ சீக்கிரத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் சொல்லியிருக்கிற விஷயம்னா, கட்சிக்காரர்கள் என முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுமக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் வார்த்தையை சொல்லியிருக்காரு. சார் உண்மையிலே விஜய் சார், நீங்க சொன்னபடி அது நடந்தால் சந்தோஷம், மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தபடியா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தினால் கிட்டத்தட்ட நம்ம 67 பேர் செத்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ அது போன்ற ஒரு பெரிய சம்பவங்கள் எங்கேயும் நடந்துடாத ஒன்றும் பார்க்கணும். இதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அண்ட் முதல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் எப்படி இருந்தாங்கன்னா பிசிக்கலா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து நல்லா வேவு பார்ப்பாங்க. அவங்க ஆட்சியர்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நியாயமான ஆட்சியர்களாக இருந்தாங்க. இணைய ஆட்சியரும் சரி அவ்வளோ நியாயமா இருக்கு. கமிஷனர்ஸ் அவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப நியாயமா இருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பிசிக்கலா ஒவ்வொரு கிராமங்களில் போயிட்டு மக்களோட மக்களா அந்த இரவு தங்கியிருப்பாங்க. நிறைய கமிஷனர்ஸ், மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. இங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டது, அமைச்சர்கள் தத்தெடுக்கிறாங்க கிராமத்தை அப்படின்னாங்க. இது வெறும் உதட்டு மொழியில மட்டும்தான் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் மட்டும் சில அமைச்சர்கள் தத்தெடுத்து பண்ணாங்களே தவிர அதுக்கு அடுத்தபடியா அடுத்த மாசத்துல இருந்து எந்த ஆணையும் அங்கிருந்து இங்க மாத்தி கூட வைக்கல. அதுக்கு அடுத்த பீரியட்ல வந்தோடனே எல்லாம் சொன்னாங்க, நாங்களும் நம்ம கிராமங்களில் தத்தெடுப்போம், எம்பிஸ் எல்லாம் தத்தெடுத்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சத்தியமா யாரும் பெருசா எதுவும் கிழிச்ச மாதிரி தெரியல. இதே இவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன்னா உள்ளபடியே மக்களுக்கு எந்த விஷயமும் இவங்க மேடைகளையும் மாநாடுகளையும் பேசக்கூடிய விஷயங்கள் போய் சேர்றதில்ல. அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்க விஷயம், இந்த கள்ளக்குறிச்சி விஷயமானது கண்டிப்பா ஒவ்வொரு ஆட்சியருக்கும் கண்டிப்பா போய் சேரணும். இது பிசிக்கல் இன்வால்மெண்ட் அண்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ். அது போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆட்சியர்களும் கமிஷனர்ஸோ இல்லை காவல்துறை இன்டெலிஜென்ஸோ பிளஸ் அமைச்சர் பெருமக்களோ இல்லை இணை அமைச்சர்களோ போயிட்டு அந்தந்த பகுதியில் என்ன மாதிரி விஷயங்கள் காதுபடி ஏதாவது அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா டைரக்டா அமைச்சராகவோ இல்லை அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே போனால் வேலைக்காகாது. அந்த மக்களோட மக்களாக நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா கிளியர் கட்டா எங்கெங்க கலாச்சாரம் விற்கப்படுது, எப்படி விற்கப்படுது, 24/7 தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த மதுபானம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க சூழலை இதெல்லாம் கொஞ்சம் மாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு. அரசியல் தலையீடின்றி தாவேகா கட்சி உட்பட காவல்துறை செயல்பட வேண்டும். வாழ்த்துக்குரிய விஷயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி காவல்துறையில நிறைய திணிப்புகள் இருக்கு. காவல்துறையில ஏன் திணிப்புகள் இந்த வார்த்தையை பதிவு பண்ணா, ரீசெண்டாக கூட நம்ம இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் மேல விமலா மேடமோட வழக்காகட்டும், உயர் நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா
அவங்களோட சஸ்பென்ஷனை ரத்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டாக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமின்னு ஒருத்தவங்க ஏற்கனவே அந்த விபச்சார தடுப்பு பிரிவில் இருந்தாங்க. அவங்க மேல அலிகேஷன் ரொம்ப ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணவங்க தான் இன்ஸ்பெக்டர் விமலா அவர்கள். அவங்க மேல இவர் வந்து அலிகேஷன் வச்சு அருண் சார் வந்து என்ன பண்றாரு, இந்த அம்மாவை சஸ்பென்ஷன் கொண்டு வராங்க. அந்த சஸ்பென்ஷனை ஹைகோர்ட் ரிவோக் பண்ண வைக்குது. ஸோ விச் மீன் அருண் வந்து பிளான் பண்ணி இந்த அம்மாவை ஸ்கெச் பண்ணி அந்த அம்மாவை வந்து வேணுமே மாட்டி, ஏன்னா எல்லாமே டிவிஎஸ்சியில் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தூரம் டிவிஎஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பொறுப்புல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விமலா மேடம் அவர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு கமிஷனர் ஏன் அவங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது இது பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. அது உள்ள நம்ம போற விரும்பல. இப்படி இருக்கும் தருவாயில் காவல்துறையில சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் மட்டும் தவிர்த்து பல்வேறு விஷயங்கள் அரசியல் பெரும் விளையாட்டு உள்ளது. கட்ட பஞ்சாயத்து இன்னமும் காவல்துறையில் நடக்கிறது. இதே திமுக ஆட்சியில 2025 அக்டோபர் மாசம் சொன்னாங்க, எந்த வகையான விஷயமா இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையில் நடக்கக்கூடாதுன்னாங்க. நடக்குதான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா உள்ளபடியே நடக்குது. நடக்கலன்னு சொன்னாங்கன்னா வாங்க ஒவ்வொரு காவல் நிலையமா போய் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து உள்ள நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது போக இன்னொரு விஷயமும் அவர் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது அரசு திட்டங்கள் முழுமையாக அமல்படுத்த வேண்டும், மக்களுக்கு சென்றடை வேண்டும் என்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். அமல்படுத்த வேண்டும், சென்றடை வேண்டும், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. மத்திய அரசு திட்டமாகட்டும், மாநில அரசு திட்டமாகட்டும், இதெல்லாம் முறையா போய் சென்றடைதான் பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க சில நல்லவர்கள், அதே போல திமுக அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள், பாஜக இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா பாஜக ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே வந்து அந்த திட்டங்களை போய் சென்றட மாதிரி பண்றாங்க. இதே கர்மத்தை தான் இந்த கட்சி மிச்ச கட்சியை செஞ்சது. ஸோ இது வந்து ஆத்தன்டிகேட்டா சொல்ல முடியுமா, என்னைக்கு யார் யார் எந்தெந்த கட்சிக்காரன் தான் கட்சி சார்ந்த நபர்களுக்கான திட்டங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறான். ஆனால் பொதுமக்கள் போய் சேர்தான்னு பார்த்தீங்கன்னா எந்த திட்டமும் முழுமையா சென்றடைவதில்லை. ஸோ அந்த திட்டங்கள் முழுமையா சென்றடைய வேண்டும், அமல்படுத்த வேண்டும்ன்ற வார்த்தையை வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. உள்ளபடியே இந்த சொல்லக்கூடிய இந்த 6 விஷயமானது முறையாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து கடைபிடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு மாற்றத்தை நோக்கி வளரும் என்று நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். விஜய் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்கேன். ஆனால் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த வகையான தங்கு தடையின்றி, எந்த வகையான அரசியல் தலையீடின்றி, எந்த வகையான அச்சுறுத்தல் இன்றி ஐபிஎஸ் ஆட்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களால இறங்கி வேலை செய்ய முடியும். ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்காம யாராவது ஒருத்தர் வந்து மேலிருந்து அழுத்தம் கொடுத்தால் எந்த வேலையும் முழுமையாக நடக்காது என்பதை பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.